ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உளுந்தங்கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் உளுந்தம்பருப்பு, 1/4 கப் பச்சரிசி, ஒரு 10 வெந்தயம், இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா ஊறி இந்த மாதிரி இருக்கணும். அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உளுந்து நல்லா ஊறாமல் அரைக்கும் போது அந்த உளுந்து பாதி அரையாமல் அப்படியே இருக்கும். ஸோ 1 மணி நேரமாவது ஊற வச்சு அரைங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு மாதிரி கொஞ்சம் தண்ணியை அரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா கஞ்சி காய்ச்சும் போது சீக்கிரமே கட்டி பிடிச்சிரும், அப்புறம் வேகாது. மாவு அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருந்தால் போதும். உளுந்தங்கஞ்சிக்கு சுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது கூட வாசத்துக்காக 2 ஏலக்காய் சேர்த்து தட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப பொடியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. உளுந்தங்கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாத்திரம் கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் உளுந்தங்கஞ்சி கீழே பிடிக்காமல் இருக்கும். இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துட்டு கட்டிப்படாமல் கிண்டிகிட்டே இருங்க. உங்களுக்கு அரிசியும் பருப்பும் ஊற வைக்க டைம் கிடைக்கலனா அதை 2ஐயும் நல்லா இளவருப்பாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கிண்டிகிட்டே இருங்க. எல்லாருமே சளி காய்ச்சல் இதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப சோர்வாக இருப்போம். அப்போ இந்த உளுந்தங்கஞ்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும். அப்போல்லாம் ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு இதை டெய்லி செஞ்சு கொடுப்பாங்க. பெண்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலிலாம் வராது. இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த ஏலஞ்சுக்கு பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் உளுந்தம்பருப்புக்கு 1 கப் கருப்பட்டி எடுத்திருக்கேன். கருப்பட்டியில் அந்த அளவுக்கு இனிப்பு இருக்காது. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 1/2 கப்பு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கருப்பட்டி நல்லா கரையிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. கருப்பட்டி நல்லா கரைஞ்சி அதனுடைய நிறமும் மாறிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் போல் தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கெலாம் பண்ணும்போது தேங்காய் சேர்க்க வேண்டாம். நீங்கள் ஏலக்காயும் சுக்கையும் உளுந்தம்பருப்பு அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேங்காய் சேர்த்ததும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. வாரத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.